மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, முடியுமா என்றால் முடியும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடியவர் தான் தலைவர். அதுதான் அந்த தலைவர். சாதனைகளை நம்முடைய தளபதியானவர்கள் செய்திருக்கிறார்கள். சொன்னதையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுடைய தலைமையிலான கழக அரசின் ஓயாத உழைப்பின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு நான் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார். இதே கோவையில் கொடிசியா வளாகத்தில் போடப்பட்ட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக கோவையில் மட்டும் 24,369 மனுக்கள் மீது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அரிய சாதனையை தமிழகத்திலே குறிப்பாக கோவையில் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில கோவையில் தொழில் வளர்ச்சி அடைந்ததா என்று கேட்டால் கிடையாது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மட்டும் இந்த கோவை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 50,000த்திற்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்தாலும் கூட இந்த தொழில் வளர்ச்சி அடைந்ததா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோவையில கொரோனா காலகட்டத்தில் 2 பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து அந்த கொரோனா நோயில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அதையெல்லாம் நம்முடைய சிங்கை சவுந்தர் போன்றவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த காலகட்டத்திலேயே 3 முறை கோவைக்கு நம்முடைய முதலமைச்சர் வருகை தந்தார். அன்றைக்கு அண்ணன் சக்கரபாணி அவர்களையும் அண்ணன் வனத்துறை அமைச்சர் அவர்களையும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து கோவையில பல்வேறு அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் அடிக்கடி 5க்கும் மேற்பட்ட முறை கோவைக்கு வருகை தந்து நோய்களை தடுப்பதற்குண்டான பல்வேறு நடவடிக்கை எடுத்தார். உச்சகட்டமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கோவைக்கு வருகை தந்து அந்த மருத்துவமனைக்கு அந்த நோயாளி இருந்த அறைக்கே சென்று அந்த நோயாளிகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நாங்கள் இருக்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று எடுத்து சொல்லி கொரோனா நோயாளிகளையே நேரடியாக அந்த மருத்துவமனைகளை சந்தித்த முதல்வர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் என்று சொன்னால் அதை யாராலுமே மறுக்க முடியாது. கோவையை நம்முடைய தமிழகத்தில் சென்னை மாநகருக்கு அடுத்தபடியாக இந்த கோவை மாநகரத்தை ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக தொழில் வளர்ச்சியில முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு நம்முடைய பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமனம் பண்ணார். நியமனம் செய்த உடனேயே நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அவர் கோவை மாவட்டம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 150 இடங்கள்ல மக்களை நேரடியாக சந்தித்து நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் 1,41,000 மனுக்களை பெற்றார். கடந்த வருடம் நவம்பர் 22ஆம் தேதி அன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை கோவைக்கு வரவழைத்து சிதம்பரம் பூங்கா மைதானத்தில் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் 25,000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வேண்டுகோள் வைத்ததனுடைய விளைவாக நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் முதல் கட்டமாக 200 கோடி ரூபாய் சாலைகளை செப்பனிடுவதற்காக வழங்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிங்காநல்லூர் வெள்ளலூர் இணைப்பு பாலம், அங்கு ஒரு தரைப்பாலம் இருக்கிறது. தியாகி என்ஜி ராமசாமி அவருடைய நினைவிலே கட்டப்பட்ட அந்த இணைப்பு பாலம் ஒன்று இருக்கிறது. அந்த இணைப்பு பாலம் பார்த்தீங்கன்னா பழுதடைந்து மிக மிக மோசமாக இருக்கு. ஆனால் அந்த சாலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்த உடனேயே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நம்முடைய தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பெரும் நிதியை ஒதுக்கி அந்த மேம்பாலம் கட்டுவதற்குண்டான அந்த பணிகளை நம்முடைய அமைச்சர் தொடங்கி வச்சு அந்த பணிகள் நடந்தது. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலாக நிதி ஒதுக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகளை கோவையிலே படைத்துக் கொண்டிருக்கிறார்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில தான் இந்த அவிநாசி சாலை 6 வழி பாதையாக மாற்றப்பட்டது, திருச்சி சாலை 4 வழி பாதையாக மாற்றப்பட்டது. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நவுந்தியாவிலிருந்து சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பெற்ற ஒரு சமுதாய கூடத்தை நான் கட்டி கொடுத்திருக்கின்றேன். அதை கடந்த 10 தினங்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். அதே போல